கிறிஸ்துவும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 12ஆம் திகதி சனிக்கிழமை ஜூலை மாதம் 2025 ஆண்டு இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. அருமை பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்ப்போமா இருந்தால், அவனுடைய தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு உரிமையை இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால், அவனுடைய தேவன் யாருடைய தேவன்? தாவீதினுடைய தேவன். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருடைய தேவனையும் இந்த நாட்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் அருளின அந்த வேதம் அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறபடியினால் அவர்களுடைய நடைகளிலே ஒன்றும் இந்த நாட்களிலே பிசகுவதில்லையாம். ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அவனுடைய நடைகள் ஒருபோதும் பிசகாது. அவனுடைய எல்லா தேவைகளையும் இந்த நாட்களிலே தேவன் சந்திக்கிறது மட்டுமல்ல, அவன் சரியாக இந்த வேளையிலே செய்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே உலகத்திலே நாங்கள் எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு சொத்து மதிப்புகளை வைத்திருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு தங்கங்களை வைரங்களை இந்த நாட்களிலே வைத்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே வந்து அவருடைய வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இருக்குமா இருந்தால் நம்முடைய நடை இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே பிசகுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே அநேகர் ஐஸ்வர்யவான்களாகி தாறுமாறாய் இந்த நாட்களை தங்களுடைய வாழ்க்கைகளை இந்த நாட்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். அவர் ஐஸ்வர்யத்தினாலே எதை செய்ய முடியுமோ இந்த நாட்களிலே, ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் செய்து கொண்டே இந்த நாட்களிலே போகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே தேவனுடைய வழிகளோ தேவனுடைய நடைகளோ இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய செயல்பாட்டிலே, கர்த்தருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பிரியமாக இருந்து இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே நம்முடைய பாதைகள் எல்லாம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்குமா என்றால் ஒரு வெளிச்சமாக அந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகத்திலே நாங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு காரியத்தை செய்தாலும், இந்த நாட்களில் எவ்வளவு மதிப்பை பெற்றிருந்தாலும், எவ்வளவு பட்டங்களை இந்த நாட்களிலே பெற்றிருந்தாலும், அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமே இந்த நாட்களிலே இருக்காது. கண்களை மூடுகிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களே அற்றுப்போகும். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அருளுகிற அந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும். அதே வேளையில் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே போதித்து இந்த நாட்களை நல்ல நிலையிலே கொண்டு வரும். அதே வேளையிலே பாருங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவினர், அதாவது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்குமா இருந்தால் அந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே என்ன செய்யுமெண்டா அவர்களை இந்த நாட்களில் ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக விஞ்ஞானிகளை இன்றைக்கு எடுத்து பாருங்கள், வேத வார்த்தையில் இருந்து அந்த வார்த்தைகளை கற்றுத்தான் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களில் விஞ்ஞானிகளாக இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், வேதம் இல்லை என்றால் இந்த பூமியிலே ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லை. வேத அடிப்படையிலே தான் இன்றைக்கு சகல காரியங்களும் இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் எப்பொழுதும் இந்த நாட்களில் இருதயத்தை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களில் சுத்திகரிக்கப்படும். சங்கீதம் 119 எடுத்து வாசித்து பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? அவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே, அவருடைய வேதத்தின்படி இந்த நாட்களை நடப்பதனால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவற்றது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு பிசகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.